நான் சொல்லமா, இது உங்க பொண்ணோட ஜாதகம் சொல்லுதுமா. இருக்கு, உங்க பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் உங்க பொண்ணோட ஜாதகத்துல சுபகாரியங்கள் நல்ல இடத்துல இருந்து நல்லது செய்ய ஆரம்பிச்சுடுத்துமா. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த குரு பெயர்ச்சியில குரு 7ஆம் பார்வையா உங்க பொண்ணோட ராசிய பாக்குறாரு. கூடிய சீக்கிரத்துல ஒரு கோடீஸ்வர குடும்பத்திலிருந்து உங்க பொண்ணுக்கு சம்பந்தம் தேடி வரும். ஒரு ராஜகுமார உங்க பொண்ணை தேடி வந்து நிப்பான். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நாங்க பணக்காரங்க இல்லையே. பணத்தோட தானே செய்றோம். இதெல்லாம் பகவான் செயல்மா. ஏழை பணக்காரங்கிற பாகுபாடுலாம் அவனுக்கு இல்லம்மா. உங்க பொண்ணோட ஜாதகம் காந்த மாதிரி இழுத்துட்டு வந்து ஒரு பணக்கார சம்பந்தத்தை உருவாக்கி கொடுக்கும். உங்க வீட்டு வாசல் கிழக்கு திசையிலிருந்து ஒரு பணக்கார சம்பந்தம் உன் வீடு தேடி வந்து உங்க பொண்ணை கேட்பாங்க. நல்லதே நடக்கும். குழப்பம் இல்லாம கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு நல்லபடியா போயிட்டு வாங்கோ. நினைச்சது நிறைவேறும். சரி, ரொம்ப சந்தோஷம் சாமி. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, வார்த்தையே வரல. இந்தாங்க சாமி. அங்க வச்சிருங்கோ. என்னமோ சொல்றீங்க. இதெல்லாம் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நான் வரேன் சாமி. வாங்க வாங்க. வரேன். மிஸ்டர் ஜீவா, நான் உங்களுக்கு அண்ணன். எனக்கு பொண்ணு பார்க்க போறது என்னோட அம்மா. எல்லாம் நல்லபடியா தான் அமையும். ஜஸ்ட் டோன்ட் வரி. உன்னை திருத்தவே முடியாது. கார்த்திக், அம்மா, இங்க வா. என்னம்மா? எங்கேயாவது அவசரமா போறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, ஆபீஸ்க்கு தான். சரி, உட்காரு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா உனக்காக பொண்ணு பார்த்திருக்கேன். இப்ப என்னம்மா கல்யாணத்துக்கு அவசரம்? பிசினஸ்ல நீ பெரிய ஆளா ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன். அத நீ செஞ்சுட்ட. அடுத்து நீ குடும்ப பொறுப்பையும் ஏத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு கார்த்தே. இல்லம்மா, அது சடனா. டேய், நடிக்காதடா. உனக்காக உங்க அம்மா 3 மாசமா பொண்ணு பாக்குறது உனக்கு தெரியாதா? உன் வாழ்க்கையில எத்தனையோ முடிவை நான் எடுத்திருக்கேன். ஆனா கல்யாணம் அப்படி இல்ல. இதுல முடிவை நீதான் எடுக்கணும். அம்மா, இது என் வாழ்க்கையோட முடிவு. இது எனக்காக நீங்க தான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா, எவ்வளோ 1000 பொண்ணுங்கள 3 பேரை செலக்ட் பண்ணிட்டீங்க. இதுலயும் ஒருத்தரை நீங்களே செலக்ட் பண்ணிடுங்களேன். இல்ல கார்த்தே, இவங்க 3 பேர்ல ஒருத்தரை நீதான் செலக்ட் பண்ணணும். இந்தா. டேய், எப்படி உங்க அம்மா அவனை லாக் பண்ணா பாத்தியா? இந்த 3 பேர்ல ஒருத்தரை அவன் தானே செலக்ட் பண்ணோம். பாரா. பாருண்ணா. ஓபன் பண்ணுங்கண்ணா. இந்த பொண்ணு எனக்கு ஓகேமா. என்ன கார்த்தி இது? இந்த 3 பொண்ணுங்களை செலக்ட் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த 3 பொண்ணுங்களுமே கண்டிப்பா பெஸ்டா தான் இருப்பாங்க.
ஒருத்தன் பைக்ல போனானே அவன் கூட தான் ஹெல்மெட் போடல. அதுக்கு முன்னாடி இந்த கார்ல போனாங்களே அவங்க சீட் பெல்ட்டே போடல. அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபைன் போட வேண்டியதானே? அதெல்லாம் விட்டுட்டு எங்களை பார்த்தா மட்டும் ஃபைன் போட வராமே. ஆர்த்தி, இந்த ஆள் பேர் என்னன்னு கேளு. நான் இப்பவே மினிஸ்டருக்கு ஃபோன் பண்றேன். பேரை கேளு. தாராளமா ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? அவரே இந்த ரூட்ல தான் சென்னைக்கு போறாரு. நேர்லயே அவர்கிட்ட பேசிக்கங்க. ஆமா, நீங்க என்ன என்கிட்ட திமிரா பேசுறீங்களா? பொம்பளைங்க தானே, இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு தைரியத்துல பேசுறியா நீ? இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. உன் வேலையை எப்படி காலி பண்றேன்னு பாரு. ஆர்த்தி, வாடி. என்ன நடு ரோட்ல உட்காரு. இன்னைக்கு நம்மள தாண்டி இந்த ரோட்ல ஒரு வண்டியும் போக கூடாது. மினிஸ்டர் போறாருல, நான் அவர்கிட்ட நேர்ல பேசிக்கிறேன். பயமுறுத்துறியா நீ? கமிஷனர் வரைக்கும் அந்த விஷயத்தை கொண்டு போறனா இல்லைன்னு மட்டும் பாரு. நீ போடி போடி. வா வா உட்காரு. சொன்ன உட்காரு. அம்மா உட்காருடி. யாருக்கிட்ட? வாங்க வாங்க வாங்க. ரோட்ல உட்கார்ந்து என்னமா? அம்மா எழுந்துருமா. மினிஸ்டர் வர டைம்மா. மினிஸ்டர் வரறா? வரல. அவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரட்டும். மாமா ரோட தள்ளியே போச்சுமா. பாருமா, ரெண்டு பக்கம் டிராஃபிக் ஆகி போச்சு. அதெல்லாம் நீங்க என்ன நிறுத்தறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாத்துக்கணும். மினிஸ்டர் வரார்ல, அவரை இங்கேயே உட்கார வச்சு நான் நியாயம் கேக்குறேன். அதுக்கப்புறம் தெரியும் நான் யாருன்னு. ஏன் வண்டி இவ நிறுத்துறீங்க? யாருக்கிட்ட இப்படி அமுதாவா சும்மாவா? அம்மா நியாயம் கேட்டுட்டு இருக்க, சும்மா ரெடி. அம்மா சொல்றது கேளுமா. முதல்ல இருந்து கிளம்புங்கம்மா. என்ன நினைச்சிருக்காங்க மனசுல? எங்களை பார்த்தா இழிச்சவாய் மாதிரி இருக்கா? இன்னைக்கு இருக்கு லைஃப் டைமா இருந்தாலும் உங்க சைடுல இருந்து சிறப்பா கவனிச்சீங்கன்னா இந்த சமூகம் சிறப்பா இருக்கு. அதுக்கு என்னென்ன, நீங்க சம்மந்தத்தை முடிச்சு வைங்க. அப்புறம் பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு சிறப்பா செஞ்சிடலாம். இப்ப இதை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க அண்ணே. இந்தாங்க. சரி, அப்புறம் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். என்ன சுப்பிரமணி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஐயா. சுந்தரமூர்த்தி, உங்களுக்கு யோகா அடிச்சிருச்சியா? வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? பெரிய கோடீஸ்வர இடத்துல இருந்து நம்ம பொண்ணு கேட்டு வரன் வந்திருக்கு. என்னங்க நான் இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்றேன், அப்படி நினைக்கிறீங்க? ஏய், உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா? பெரியவ இருக்கும்போது எப்படி சின்னவளுக்கு கல்யாணம் பண்றது? சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? சரி, நாளைக்கு அவளுக்கு வரன் பார்க்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன பதில் சொல்றது? அதான் பிரச்சனையா? சரி, இப்ப நம்ம பொண்ணை கேட்டு வந்த வரன வேணா அந்த அனாதைக்கு. ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அவள் அப்படி சொல்லாதேன்னு. பின்ன என்னங்க, அவங்க பொண்ணு கேட்டு வந்தது நல்ல படிச்சு அழகா இருக்கிற ஏன் பொண்ண, அந்த அனாதைய இல்ல.